ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம். இன்றைய திதி பிரதமை திதி. நாளை காலை 4:48 வரை உள்ளது. பூராட நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:38 வரை உள்ளது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை ஆகும். மாலை 4:45 5:45 ஆகும். ராகு காலம் மாலை 3 4:30 வரை. குளிகை மதியம் 12 1:30 வரை. யமகண்டம் காலை 9 10:30 வரை ஆகும். இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஆகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய நேரிட்டால் அவர்கள் பிள்ளையார் கோவில் சென்று நெய் தீபம் ஏற்றி பின் அம்மன் ஆலயத்துக்கு சென்று அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற அம்பாளுக்கு சிகப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி அவரை வணங்கிவிட்டு அவர் அருளாசியுடன் உங்கள் பணிகளை செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை தவிர்த்தல் மிகவும் நல்லது. மாமூல் பணிகளை செய்வது மிகவும் உத்தமம் ஆகும். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள், எள்ளென்றால் எண்ணெயாக காரியத்தை முடிப்பவர்கள், எதிலும் சுறுசுறுப்பானவர்கள். உங்களுக்கு உள்ள திறமையை பொறுத்து உங்களுடைய வளர்ச்சிகள் அமர்ந்திருக்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். உங்கள் திறமைக்கு வெகுமதியும் உண்டு. சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், சிலருக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், சிலருக்கு கமிஷன் அடிப்படையில் வேலை செய்பவர்களுக்கு கமிஷன் கிடைக்கலாம். கடின உழைப்பாளிகளே, மேஷராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகளே, இன்று உங்களுக்கு திறமையாக செயல்பட்டு நீங்கள் அதிக ஊதியத்தை சம்பாதிப்பீர்கள். மேஷராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலையில் விநாயகர் ஆலயம் சென்றுவிட்டு அதன் பின் முருகர் ஆலயம் சென்று முருக பெருமானுக்கு சிவப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பாசமானவர்கள், குடும்ப பாசம் உங்களுக்கு அதிகம். குடும்பத்திற்காக நீங்கள் இடைவிடாது உழைத்து கொண்டு இருப்பீர்கள். இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் இன்பமான சூழ்நிலை இருக்கும். நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் நல்லவரே வகையாக முடித்துவிட்டு அதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். கடின உழைப்பாளிகளே, ரிஷப ராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகளே, நீங்கள் உங்கள் திறமைக்கேற்ற ஊதியத்தை பெற்று இன்று இன்பமான விஷயங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். அதாவது இன்பமான விஷயங்கள் என்றால் உங்களுக்கு ஊதியம் அதிகமாக கிடைத்தது ஒரு இன்பம் தானே. மற்றபடி ரிஷபராசி அன்பர்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் சிவனாலயம். சிவனாலயத்துக்கு சென்று வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு பின் முருகர் ஆலயம் சென்று சிகப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்து வகையிலும் பணவரவு தனவரவு இரண்டும் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் சாமர்த்தியசாலிகள். நண்பர்களோடு பழகி நீங்கள் எல்லா விதத்திலும் உங்கள் காரியத்தை முடித்து கொள்வீர்கள். ஆனால் சில நேரத்தில் உங்கள் சாமர்த்தியம் உடனடியாக கைகூடாது, சற்று தாமதமாகும். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் பெருமாள் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு பொருள் கிடைக்கும், உங்களுக்கு புகழும் கிடைக்கும். கடின உழைப்பாளிகளே, மிதுன ராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகளே, இன்று உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அதன் மூலம்
உங்களை மற்றவர்கள் பாராட்டுவார்கள். இவரிடம் வேலையை கொடுத்தால் இவர் சிறப்பாக செய்வார் என்று. அவ்வாறு நீங்களும் செய்வீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் நிறைய வேலைகள் உங்களை வந்து அடையும். நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்றால் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். கடகராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பாசமானவர்கள். ஆனால் என்ன என்றால் சட்டென்று ஒரு முடிவெடுப்பீர்கள். மற்றபடி முடிவை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு மாற்றாமல் நீங்கள் ஸ்டெடியாக ஒரு முடிவில் நின்றால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் முன்னேறி விடுவீர்கள். உங்களுக்கு இன்று அன்பொழுக பேசி எல்லா காரியங்களையும் நீங்கள் முடித்து கொள்ளலாம். உங்களுக்கு மற்றவர்களிலிருந்து அன்பும் பாராட்டுதலும் கிடைக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மேல் அன்பு பாசமழையை பொழிவார்கள். அவ்வாறு நீங்கள் செயல்பட்டு இருப்பீர்கள். அலுவலகங்களில் வேலை செய்பவர்களுக்கும் அலுவலில் உள்ள சக ஊழியர்களும் உங்களை பாராட்டுவார்கள். இருந்தாலும் உங்களுக்கு ஏனோ சில மனத்தாங்கள் இருந்து கொண்டும் தான் இருக்கும். அதை விடுத்து நீங்கள் காலபைரவர் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு பணவரவு தனவரவு கிடைக்கும். கடின உழைப்பாளிகளே, கடகராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகளே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால் காலபைரவர் ஆலயத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். மதியம் நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டில் ஒரு பகுதியை 4 கால் பிராணி, நன்றியுள்ள ஜீவன் பைரவருக்கு சிறிது வைத்துவிட்டு நீங்கள் செல்லுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, இன்று ஏனோ உங்கள் மனதில் செலவு செய்ய வேண்டும். வருடத்தின் கடைசி நாள். இன்று நாம் வெளியே செல்லுவோம், செலவுகளை செய்வோம் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்கள். அல்லது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் வெளியில் எங்களை அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று கூறியிருப்பார்கள். செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள். கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் உண்டாகும். இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் தேவையை பூர்த்தி செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு மனமகிழ்ச்சியை அளிக்கும். கடின உழைப்பாளிகளே, சிம்மராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் சில செலவினங்களை வைத்திருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் ஏதாவது ஒரு சில கிஃப்டை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, பரிசு பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லுவார்கள். நீங்கள் அவர்கள் மனம் நோகாமல் வாங்கி கொண்டு செல்லுங்கள். உங்களிடம் இருந்த பணத்தில் சிறிதளவு செலவு செய்து வாங்கி கொண்டு செல்லுங்கள். நீங்கள் இன்று செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால் காலையில் காகத்திற்கு எள்ளெண்ணம் வைத்து விடுங்கள். மாலையில் காலபைரவர் ஆலயத்திற்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். பணவரவு தனவரவு இரண்டும் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள், எல்லாரையும் கவர்ந்து இழுத்து விடுவீர்கள். உங்களுடைய பேச்சு கவர்ச்சி மயமா இருக்கும். இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் தள்ளி போய்கொண்டே இருக்கும். அதனால் இன்று மன உறுதியுடன் இருப்பீர்கள். உறுதியுடன் செயல்படுங்கள். வருங்காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும். அதற்கு நீங்கள் உடனடியாக செல்ல வேண்டிய ஆலயம் ஆஞ்சநேயர் ஆலயம், அனுமான ஆலயம் செல்லுங்கள். அனுமானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். கடின உழைப்பாளிகளே, கன்னியா ராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகளே, இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் 4 கால் பிராணியான பைரவருக்கு நீங்கள் சிறிது பிஸ்கட்டாவது, அன்னத்தையாவது, அதாவது நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டு பொருட்களையாவது வைத்து விடுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஆஞ்சநேயர் ஆலயம். ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் நெய் தீபம் போடுங்கள். அது ஒன்று உங்களை உயர்த்திவிடும். துளாராசி அன்பர்களே, வருங்காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமைகிறது. நீங்கள் நியாயாதிபதிகள். நியாயத்தை பேசிக்கொண்டே இருப்பீர்கள். அது மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடும். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இதுகாலம் வரை உங்களை எதிர்த்தவர்கள் இனிமேல் வருங்காலத்தில் வரும் வருடத்தில் உங்களை நெருங்கி வருவார்கள். உங்களுக்கு வாழ்வு மிகுந்த நாள். வாழ்வு மிகுந்த நாள் என்றால் என்ன பொருள் என்றால், உங்களை இதுவரைக்கும் வாழாமல் செய்தவர்கள், உங்களை வாழ விடாமல் தடுத்தவர்கள் சிலர் தோற்று போய் விடுவார்கள். நீங்கள் வாழ்வீர்கள், அவர்கள் தோற்று விடுவார்கள். அதைத்தான் உங்களுக்கு வாழ்வு மிகும் என்றேன் நான்.
நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். வரக்கூடிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு பொற்காலமாக அமையும். கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கும் தான் பொற்காலமாக அமையும். உங்களுடைய ஜனன ஜாதகப்படி, அவரவர் ஜனன ஜாதகப்படி வளர்ச்சிகள் அமைந்திருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால், இயலாதவருக்கு, முடியாதவர்களுக்கு, அதாவது வேலையே செய்ய முடியவில்லை, சா சாப்பிடவும் முடியவில்லை என்று மிகவும் வறுமையில் வாடிக்கொண்ட வயதான முடியாதவர்களுக்கு நீங்கள் உங்களால் ஆன பொருளுதவி அல்லது அன்னத்தை செய்யுங்கள். அது உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். விருச்சிக ராசி அன்பர்களே, இயல்பாகவே நீங்கள் வெட்டு உண்டு துண்டு ரெண்டு என்று பேசுவீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு வருங்காலம் நல்ல காலமாக அமைவதால் நிச்சயமாக உயர்வு அடைவீர்கள். உயர்வு அடைவீர்கள் என்றால் நீங்கள் வளர்வீர்கள் என்று அர்த்தமில்லை. பொருளாதார நிலையில் நீங்கள் உயர்வடைவீர்கள். அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உடனடியாக செல்ல வேண்டிய ஆலயம் துர்க்கை அம்மன் ஆலயம். துர்க்கை அம்மன் ஆலயம் செல்லுங்கள். நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அதன் பின் நீங்கள் ஐயப்பன் ஆலயம் சென்று ஐயப்பனை வணங்குங்கள். எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகும். கடின உழைப்பாளிகளை, விருச்சிக ராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகளை, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஐயப்பன் ஆலயம் செல்லுங்கள். ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். அவர் உங்களை வாழ்க்கையில் உயர்த்துவார். இது நிச்சயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் நிறைந்த நாளாக இந்நாள் அமையும். இது 2024ஆம் ஆண்டு முடிகிறது. 2025வது ஆண்டு வரப்போகின்றது. இதில் நான் இப்படி வாழ வேண்டும், அப்படி நடக்க வேண்டும் என்று திட்டங்களை போட்டுக் கொண்டிருப்பீர்கள். அந்த திட்டங்களை செயல்படுத்தும் வகையில் நீங்கள் செயல்படுங்கள். உங்களுக்கு ஊக்கம் மிகுந்த ஆண்டாகவே அது அமையும். தனுசு ராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு எப்பொழுதும் ஊக்கம் வேண்டும். உடல் பலம் வேண்டுமா? நீங்கள் ஆஞ்சநேயர் ஆலயம் செல்லுங்கள். மனோபலம் வேண்டுமா? காலபைரவர் ஆலயம் செல்லுங்கள். இரண்டும் இருந்தால் உங்களை வாழ்க்கையில் உயர்த்திவிடும். அதாவது நீங்கள் ஆஞ்சநேயர் ஆலயம் செல்லுங்கள், காலபைரவர் ஆலயம் செல்லுங்கள், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். பணவரவு தனவரவு இரண்டும் உண்டு. மகர ராசி அன்பர்களே, இன்று ஏனோ உங்களுக்கு சிறிது மறதி ஏற்பட்டுவிடும். என்ன காரியம் என்றே தெரியவில்லை. காலையில் ஸ்கூட்டர் கீயை எங்கேயோ வைத்து விட்டேன் என்று தடவி கொண்டிருப்பீர்கள். பர்ஸை இங்கு வைத்தேனே, அங்கு வைத்தேனே, இதை எடுத்துக் கொடுங்கள் என்று உங்கள் குடும்ப நண்பர் உறுப்பினர்களிடம் பேசிக் கொண்டிருப்பீர்கள். பணத்தை எங்காவது வைத்து விடுவீர்கள். அவற்றை பற்றி கவலைப்படாது. எடுத்து பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு காலையில் எழுந்தவுடன் விநாயகர் ஆலயம் சென்று ஒரு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு உங்கள் பணிகளை தொடங்குங்கள். மறதிகள் பஞ்சாய் பறந்துவிடும். அந்த மறதி பறக்க நீங்கள் பாதாம் பருப்பை சாப்பிடுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மறதிகள் பறந்துவிடும். மகர ராசி என்பதே உங்களுக்கு மேன்மையான நாள். கடின உழைப்பாளிகளே, மகர ராசியில் உள்ள கடின உழைப்பாளிகளே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால், நீங்கள் ஊதியத்தை பெறும்போது மறக்காமல் எண்ணி வாங்குங்கள். இல்லை என்றால் அதை பையில் வைக்கும்போது, பாக்கெட்டில் வைக்கும்போது பார்த்து, பாக்கெட்டில் ஓட்டை இருக்கிறதா இல்லையா என்றது பார்த்து ஞாபகமாக வையுங்கள். இல்லை என்றால் நீங்களும் மறந்து விடுவீர்கள். உங்கள் மறதி அகல வேண்டுமா? நீங்கள் உடனடியாக செல்ல வேண்டிய ஆலயம் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்துவிட்டு உடனடியாக சிவபெருமானுக்கு செல்லுங்கள். சிவபெருமான் ஆலயத்தில் சென்று ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, சிவாய நம ஓம் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய மறதிகள் அகலும். கும்பராசி அன்பர்களை, நீங்கள் நிதானமானவர்கள், நியாயமானவர்கள், எல்லா வகையிலும் நீங்கள் நேர்மையாக இருப்பீர்கள். உங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டால் அந்த உதவிகளை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுக்கும் சில போட்டிகள் இருப்பாங்க. போட்டியாளர்கள் வருவார்கள். உங்கள் தொழில் போட்டியாளர் வருவார்கள், அலுவலகத்தில் போட்டியாளர்கள் வருவார்கள். ஆனால் அவர்கள் தோற்று விடுவார்கள். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் காக்கைக்கு எள்ளெண்ணம் வைத்துவிட்டு மதியம் கோமாதா என்ற பசு அன்னைக்கு அகத்திக்கீரையோ பழங்களையோ வாங்கி கொடுத்து விட்டு சாயங்கால வேளையில் 4 கால் பிராணியான பைரவருக்கு பிஸ்கட்டை வாங்கி கொடுங்கள். எல்லா வகையிலும் உங்கள் மேன்மை உண்டாகும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். பெருமாள் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். கடின உழைப்பாளியை கும்பராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகளை, நீங்கள் காலையில் எழுந்தவுடன் காக்கைக்கு எள்ளெண்ணெய் வைத்துவிட்டு மதியம் கோமாதா என்ற பசு அன்னைக்கு பழங்களை வாங்கி கொடுத்து அதன் பின் 4 கால் பிராணியான நன்றியுள்ள பைரவருக்கு நீங்கள் பிஸ்கட்டை வாங்கி கொடுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமும் மிகவும் ஆண்டாக இந்த ஆண்டு முடியும் போதும்
வரும் ஆண்டும் ஏற்றமாக அமையும். மீனராசி அன்பர்களே, இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு தொழிலில் தாமதம் ஏற்படும். ஏதோ ஒரு வகைத்தில் உங்களுக்கு தாமதம் ஏற்படும். அந்த தாமதத்தை நீங்களே ஏற்படுத்திக் கொண்டிருப்பீர்கள். இல்லை என்றால் யாராவது குறுக்கே வந்து ஏதாவது ஊர்க்கதையை பேசி உங்களை தாமதப்படுத்தி விடுவார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அலுவலகத்துக்கு செல்லும்பொழுது திடீரென்று வண்டியை கிளப்பினால் வண்டி டயர் பஞ்சர் ஆகியிருக்கும். அதை பற்றி கவலை பஞ்சரை ஒட்டிக்கொண்டு உடனே அலுவலகத்துக்கு செல்லுங்கள். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவீர்கள். பஸ் லேட்டாக வரும். அதனாலும் தாமதம் ஏற்படும். அந்த தாமதத்தினால் ஏற்படுகிறது என்று நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டாம். உங்கள் பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள். இன்று உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாள். ஆகையால் எதையும் நிதானித்து செய்யுங்கள். உங்களுக்கு மேன்மை உண்டாகும். கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது ஒன்று என்றால், உங்களுக்கு ஊதியம் தருபவர் சற்று தாமதமாக தருவார். அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். அமைதியாக இருந்து அவர் வரும் வரை காத்திருந்து ஊதியத்தை பெற்றுக்கொண்டு வாருங்கள். எல்லாவற்றிலும் மேன்மை உண்டாகும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஐயப்பன் ஆலயம். ஐயப்பன் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். சகல விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். 12 ராசி அன்பர்களும் இன்று மறக்காமல் செய்ய வேண்டியது என்னவென்றால், காலையில் காகத்திற்கு எள்ளெண்ணம் வைத்துவிட்டு நீங்கள் முருகபெருமான் ஆலயம் சென்று முருகபெருமானை வணங்குங்கள். ஓம் சரவணபவா என்று சொல்லுங்கள். கந்தசஷ்டி கவசம் படிக்க முடிந்தவர்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான நாளாக இது அமையும் என்பது உறுதி. நன்றி, வணக்கம்.